Welcome to Mindforce Technology. Let's take a look at our video. ஒரு மனுஷனோட மன உறுதி நினைச்சா என்ன வேணும்னாலும் சாதிக்க முடியும் தெரியுமா? இன்னைக்கு நாம அப்படியே ஒருத்தரோட கதைய தான் பார்க்க போறோம். விடாமுயற்சிக்கு இன்னொரு பேர் இருந்தா அது கரோலி டாக்கஸா தான் இருக்கும். வாங்க இந்த சிங்க இதயத்தோட உண்மை கதைய தெரிஞ்சுக்கலாம். வின்ஸ்டன் சர்ச்சிலோட இந்த வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போற கதையோட மொத்த சாராம்சமே. அதாவது வெற்றிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அதே மாதிரி தோல்விங்கிறது முடிவும் கிடையாது. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்றோமா இல்லையா, அந்த தைரியம் தான் முக்கியம். அந்த தைரியம் ஒருத்தருக்கு எங்கிருந்து வருது? வாங்க கரோலியோட வாழ்க்கையில அதுக்கான பதில தேடுவோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட அடையாளம், உங்களோட திறமை, உங்க கனவு, இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒன்னையே நீங்க திடீர்னு இழந்துட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மள பல பேர் அந்த இடத்துல அப்படியே உடைஞ்சு போயிடுவோம். ஆனா சில பேர் சரித்திரமா மாறுவாங்க. அப்படி சரித்திரமா மாறின ஒருத்தர் தான் நம்ம கதையோட ஹீரோ கரோலி டக்கஸ். ஹங்கேரியச் சேர்ந்த இவர் ஒரு சாதாரண வீரர் கிடையாது. மிலிட்ரி ட்ரெயினிங்ல மத்த வீரர்கள் ஒரு டார்கெட்டை குறிப்பாக்குறதுக்குள்ள இவர கண்ண சிமிட்ற நேரத்துல கரெக்டா அடிச்சிருவாரு. ஹங்கேரி முழுக்க அவரை மாதிரி ஒரு ஷூட்டர் இல்லவே இல்லைன்னு ஒரே பேச்சு. அவரோட ஒரே ஒரு லட்சியம், ஒலிம்பிக்ல நாட்டுக்காக தங்கம் ஜெயிக்கணும். ஆனா அந்த கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தடை வந்துச்சு. 1936 ஒலிம்பிக்ஸ்ல அவர் வெறும் ஒரு சார்ஜென்ட்ங்கிற காரணத்தால பெரிய ஆபீசர்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனா பாருங்க, டாக்கஸ் அதோட விட்டுடல, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாரு. 2 வருஷத்துல அந்த ரூல்ஸும் மாத்திட்டாங்க. இனிமே ஒலிம்பிக் தங்கம் நம்ம கையில தான் அவர் உறுதியா நம்புனாரு. 1940 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல டாக்கஸ் தான் தங்கம் வாங்குவார்னு மொத்த ஹங்கேரியுமே காத்துட்டு இருந்துச்சு. ஆனா விதி அவர் வாழ்க்கையில வேறொரு கணக்கு போட்டு வச்சிருந்தது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு. ஆமாங்க, எந்த கையாலே இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு கனவு கண்டாரோ அதே கை, அவரோட ஷூட்டிங் ஹேண்ட் ஒரு விபத்துல செதஞ்சு போச்சு. ஒரு துப்பாக்கி சுடுற வீரரோட வாழ்க்கை இதோட முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா கரோலி அப்படின்னு நினைக்கவே இல்ல. ஹெலன் கெல்லர் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல கஷ்டம் எவ்வளவு இருக்கோ அதை தாண்டி வர்றதுக்கான வழிகளும் இருக்கு. டாக்கஸ் தன்னோட வலது கைய இழந்தத ஒரு தடையா பார்க்கவே இல்ல. அவர் தன்னோட கனவை தூக்கி போடல, அதுக்கு பதிலா தனக்குள்ள ஒழிஞ்சிருந்த இன்னொரு பலத்தை கண்டுபிடிச்சாரு. அது அவரோட இன்னொரு கை. தன்னோட கனவை உயிரோட வச்சுக்க அவர் ஒரு ரகசியமான முடிவெடுத்தாரு. யாருக்குமே தெரியாம தன்னோட இடது கையால பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுக்க யூஸ் பண்ணின வலது கைக்கு பதிலா இடது கையில ஷூட் பண்றது எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா விடாமுயற்சி, அது ஒண்ணுதான் அவர் மனசுல இருந்துச்சு. விபத்து நடந்த ஒரே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போட்டிக்கு வந்தாரு. அங்கிருந்த மத்த போட்டியாளர்கள் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ண வந்தீங்களா, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கு டாக்கஸ் சொன்ன பதில், நான் உங்களை பார்க்க வரல, உங்களோட போட்டி போட வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. ஆனா போட்டியோட முடிவுல டாக்கஸ் தன்னோட இடது கையாலேயே சுட்டு சாம்பியன் ஆனப்போ மொத்த நாடும் வாயடைச்சு போய் நின்னுச்சு. நேஷனல் லெவல்ல தன்னை நிரூபிச்சுட்டாரு. ஆனா டாக்கஸோட உண்மையான டெஸ்ட் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அவரோட ஒலிம்பிக் கனவு இன்னும் அப்படியேதான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, துரதிர்ஷ்டம் அவரை விடவே இல்ல. 2வது உலகப் போர் காரணமா 1940 அப்புறம் 1944 ஒலிம்பிக்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. 10 வருஷம், அடேங்கப்பா! அந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு தசாப்தமே அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. கடைசியா 1948ல அவரோட 38வது வயசுல லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிட சான்ஸ் கிடைச்சது. லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல அப்போதைய உலக சாம்பியன் கார்லோஸ் வாலியன்ட் டாக்கஸ பார்த்து கேக்குறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு டாக்கஸ் சொல்றாரு, ஒரு உலக சாதனையை எப்படி பண்றதுன்னு கத்துக்க வந்திருக்கேன். சொன்ன மாதிரியே செஞ்சாரு. உலக சாதனையோட தங்க பதக்கத்தையும் ஜெயிச்சாரு. 4 வருஷம் கழிச்சு ஹெல்சிங்கியில டாக்கஸ் மறுபடியும் தங்கம் ஜெயிச்சப்போ அதே வாலியன்ட் அவர்கிட்ட வந்து சொன்னாரு, இப்ப நீங்க தான் எனக்கு எப்படி சுடணும்னு கத்துக் கொடுக்கணும். இதுதாங்க டாக்கஸ் தன்னோட விடாமுயற்சியால சம்பாதிச்ச மரியாதை. கரோலி டாக்கஸோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வெற்றியாளர்னா தோற்காதவங்க இல்ல, முயற்சிய கைவிடாதவங்க. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை திறக்கிற சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பயன்படுத்த மறந்து போன உங்க இன்னொரு கை எதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? Thank you for watching our video. Like, share, now follow me.